ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கேஜி வைப்ஸ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம போகிற வீடியோக்கு லைக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்படி வெஜ் நூடுல்ஸ் செய்வது எப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வெஜ் நூடுல்ஸ் செய்ய தேவையானது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் முட்டை. இது எல்லாமே வெஜ்ஜு நூடுல்ஸ்க்கு தேவையானது. நாங்கள் வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வடை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பீன்ஸையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே இடையில என் வீட்டுக்கார் டான்ஸ் ஆடினார். அதையும் அவருக்கே தெரியாமல் கேப்சர் பண்ணிட்டேன். பீன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் அதில் கொட்டணும். ஆக்சுவலி இது நான் ரெடி பண்ணலைங்க. ராகவ் அவங்க அப்பா தான் ரெடி பண்ணுறாங்க. அவங்க இடையில ஃபன் பண்ணதை அவங்களுக்கே தெரியாமல் நான் வீடியோ எடுத்துட்டேன். என்னோடய வேலை என்னென்னா அவங்க சமைக்கிறத பார்க்குறது, வீடியோ எடுக்கிறதா இருந்துச்சு. தக்காளியும் போட்டுக்கிட்டாங்க. அதை ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குறாங்க. இடையில என் பெரியவன் அவங்க அப்பா ஃபன் பண்ணதை நான் அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் நல்லா காய்கறி எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. இடையில மூடி போட்டு அப்புறம் திறந்து அந்த மாதிரி வதக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தீர மாதிரி இருந்தனால தண்ணி லேசாக தொளிச்சிக்கிட்டோம். ஸோ நூடுல்ஸ் செய்ய நூடுல்ஸ் வேணும்ல, அந்த பாக்கெட்டை எடுத்துகிட்டு கத்தரிச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தனித்தனியாக இருக்கும். பார்த்தா கடைசியில் ஒன்றா ஒரே பேப்பரில் அடித்து வச்சிட்டாங்க. சரின்ட்டு அதையும் பார்த்துட்டு அப்புறம் காய்கறி வெந்துச்சா என்னென்னு செக் பண்ணிவிட்டு எத்தனை போடலாம் பார்த்தா அதுக்கப்புறம் 4 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூளை போட்டுக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் லேசாக தூவிட்டு கொஞ்சம் தீயாமல் இருக்கிறதுக்காக தண்ணியை லேசாக தொளிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முட்டை. ஆக்சுவலி இது காயெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு முட்டை உடச்சி போட்டிருக்கணும். பட்டு டைம் ஆனதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, மெயினாக எனக்கு. அதனால் அவசரமாக பார்க்கும்போது ஒன்று போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு அது தனியாக சைடில் போட்டிருக்கணும்னு. ஸோ காய்கறியோட மிக்ஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலை. அதையும் போட்டு ஒன்று போட்டு ஏதோ ஓரளவுக்கு கிளறி எடுத்தாச்சு. கொஞ்சமாக சாப்பிட்றதுக்காக தனியாக தட்டிலையும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே அவங்க கொடுத்துருப்பாங்க மசாலாத்தூள், எபி நூடுல்ஸ் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கும்ல, அதை 4 நூடுல்ஸ் ரவுண்ட் எடுத்தனால 4 பாக்கெட்டு கொட்டி விட்டோம். அப்படியே தண்ணி சுடியறதுக்காக வெயிட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் சூடியறவுமே அந்த 4 நூடுல்ஸ் ரவுண்டுமே அப்படியே போட்டு அப்படியே அவங்க அப்பா கிண்டி விட்டாங்க. நம்ம வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் வீடியோ எடுத்துக்கிட்டு. அப்படியே எப்படா சீக்கிரமாக எப்படா சாப்பிட்லாம் போல் தோணுச்சு எங்களுக்கு. ரொம்ப பசியும் ஆகிப்போச்சு எங்களுக்கு. அப்படியே அழகாக அவங்க அப்பா கிண்டி விட்டாங்க. இடையில என்னை கிண்ட சொன்னாங்க. பட் எனக்கு அவங்க கிண்டின அளவுக்கு நீட்டாக கிண்ட வரலை. நம்ம எப்போதுமே குண்டக்கன்னு கிண்டி விடுறது. அவங்க கொஞ்சம் வான் பண்ணாங்க. சரி, ஓகே, ஒரு வகை எங்கிட்ட நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இனி கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சாப்பிடவும் போயிடுவோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட வாங்க. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குல்ல.